காப்பு கட்டு எதுக்கு கட்டுறாங்கன்னு தெரியுமா? அதுக்கு 2 காரணங்கள் சொல்லப்படுது. அதுல ஒரு காரணம் என்னன்னா, காப்பு கட்டு மார்கழி மாத கடைசி நாள் மாலை நேரத்துல கட்டுறாங்க. மார்கழி மாதம்னாவே பனி பொழியும் அளவு குளிர்ச்சியான மாதமாவும், அந்த மாதம் முடிஞ்சு தை மாதத்தை வரவேற்கும் நாளாக கொண்டாடப்படுது. இன்னொரு காரணம் என்னன்னா, தை மாதம் அறுவடை காலம் ஆரம்பிக்கிறதால பாம்புகள், பூச்சிகள் போன்றவைகளின் விஷக்கடியிலிருந்து பாதுகாக்கவும் மார்கழி மாத குளிர் நீங்கி வெப்ப காலமான தை மாதம் தொடங்குது. அதனால வர கிளைமேட் சேஞ்சால அலர்ஜி, வயிற்றுப்போக்கு போன்ற உடல்ல வர சிறு சிறு உபாதைகளையும் தடுக்க வீட்டுல முன்கூட்டியே எச்சரிக்கையா சிறு சிறு மூலிகைகளை வைத்துக் கொள்றதால அந்த மூலிகை நம்ம ஒரு காப்பானா வீட்டுக்கு முன்னாடி கட்டி வச்சு பயன்படுத்தப்படுது. அது மட்டும் இல்லாம தை மாதம் அறுவடையின் தொடக்கமா இருக்குது. அதனால கிராமங்கள்ல அவர்களின் காட்டுல விளையிற பூசணிக்காய், அவரைக்காய் போன்ற சிறு சிறு தானியங்களையும் அவங்க அக்கம் பக்கத்துல இருக்கிற வீடுகளுக்கு கொடுத்து சமைப்பாங்களாம். அதன் மூலம் நோய் எதிர்ப்பு சக்தியை பெருக்கி தை மாதம் வரும் வெப்பத்திலிருந்து காக்கவே இந்த உணவுகள் சமைச்சு சாப்பிடப்படுது. இந்த காப்பு கட்டுல என்னெல்லாம் சேர்த்து கட்டுவாங்கன்னா, அவரை, சிறுபிள்ளை, வேப்பிலை, மாவிலை, தும்பை, பிரண்டை போன்ற மூலிகளை சேர்த்து கட்டுவாங்களாம். ஆனா காலப்போக்குல வேப்பிலை, அவரை, சிறுபிள்ளை மட்டும்தான் வச்சு கட்டுறாங்க. தை மாதம் வரும் உபாதைகளை தடுக்க நம்ம வீட்டுல நாம பயன்படுத்தும் பொருட்களையும் வீட்டையும் சுத்தப்படுத்தி ஆரோக்கியமா வச்சுக்கணும். தேவையில்லாத குப்பைகளையும் பொருட்களையும் தீயில போட்டு எரிச்சிடணும். அந்த கடமை நம்ம மனசுல இருக்கிற கவலையையும் கெட்ட எண்ணங்களையும் அப்பவே மறந்து புதிய நல்ல எண்ணங்களை நம்ம மனசுல புகுத்திடணும். இததான் பழையன கழிதலும் புதியன புகுதலும்னு சொல்லியிருக்காங்க. முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.